வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். எலெக்ஷன் கமிஷன் அதிகாரிகள் இன்னைக்கு கரூரில் பல பகுதிகளில் ஆய்வில் இறங்கியிருக்காங்க. அண்ணாமலை எலெக்ஷன் கமிஷன் கிட்ட ஒரு புகார் கொடுத்துருந்தார்ல, ஈரோடு கிழக்கில் மக்களை எப்படி பட்டிக்குள்ளே அடைச்சாங்களோ மற்ற கட்சியினர் மக்கள் அணுகக்கூடாது, மற்ற கட்சியினர்கள் மக்கள்கிட்ட வந்து பேசிட்டா வாக்குகள் மற்ற கட்சிகளுக்கு போயிடும், அப்போ மற்ற கட்சியினரை மக்கள் சந்திக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்காக ஈரோடு கிழக்கு பை எலெக்ஷன் அப்போ மக்கள் பட்டியல் அடைக்கப்பட்டாங்கல்ல, அது மாதிரி கரூரில் 60க்கும் மேற்பட்ட இடங்களில் பட்டிகள் அமைக்கக்கூடிய பணி நடந்துக்கிருக்கு. மக்களை அதுக்குள்ளே அடைக்கிறதுக்காக, மற்ற கட்சியினரை மக்கள் சந்திக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்படி திமுக பண்ணிக்கிருக்காங்க அப்படின்னு புகைப்படம் எடுத்து அதை எலெக்ஷன் கமிஷனுக்கு அண்ணாமலை அனுப்பியிருக்காரு. அதன் அடிப்படையில் அதிமுகவோட சேர்ந்து அதன் அடிப்படையில் இப்போ எலெக்ஷன் கமிஷன் கரூருக்கு வந்து அதிகாரிகள் எந்தெந்த பகுதிகள் அப்படின்னு புகைப்படம் எடுத்து அண்ணாமலை அனுப்புனாரோ அந்த பகுதிகளில் காலையிலேருந்து ஆய்வு பணியில் இறங்கியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம். முன்னதாக கரூர் மாவட்ட எஸ்பி நீக்கப்படணும், செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமாக இருக்கார் எஸ்பி அப்படின்னு அண்ணாமலை புகார் கொடுத்துருந்தாரு. அந்த புகாரின் அடிப்படையில் எஸ்பி கரூருடைய எஸ்பி மாற்றப்பட்டிருந்தார். இப்போது தேர்தல் ஆணையம் கரூரில் பல பகுதிகளில் ஆய்வுகள் நடத்திக்கிருக்காங்க. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? ரெண்டாவது, திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மையத்துக்கு எவ்வளவு தொகுதிகள் அப்படிங்கிற டிபேட்டு நடக்குது. கமலஹாசன் என்ன சொல்லியிருக்காருன்னா, எவ்வளவு தொகுதிகள் அப்படிங்கிறதுல டிபேட் இல்லை, எந்த சின்னம் அப்படிங்கிறதுல தான் டிபேட்டு அப்படின்னு கமலஹாசன் சொல்லியிருக்காரு. மதிமுகவுக்கு 4 தொகுதிகளை திமுக ஒதுக்கியிருந்தாங்க. அதில் 3 தொகுதி உதயசூரியன் சின்னம், ஒரே ஒரு தொகுதி மட்டும்தான் தனி சின்னம். அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட அப்படி தான் கமலஹாசன்ட்டையும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்களாம் திமுக. கூட தொகுதி நீங்கள் கேட்குறீங்க, கூட தொகுதி நாங்கள் தரோம், நீங்கள் கேட்குறதுக்கு நெருக்க வாட்டில் தொகுதிகள் தரோம், ஆனால் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுங்க அப்படின்னு திமுக கமலஹாசன் பேச்சுவார்த்தை நடத்துதான். கமலஹாசன் என்ன சொல்கிறாரு? சும்மாவே டார்ச் லைட்டை எடுத்து டிவியை உடைச்சேன் அப்படின்னு பேசிக்கிருக்காங்க. இதில் திமுகவுடைய சின்னத்தில் நான் போட்டியிட்டேன் அப்படின்னா அவ்வளவுதான், அதனால் கம்மியான தொகுதியாக இருந்தாலும் பரவாயில்ல, டார்ச் லைட்டு சின்னத்தில் நாங்கள் போட்டிக்கிட்டுக்கிறோம் அப்படின்னு கமலஹாசன் பேசிக்கிருக்காராம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோன்னா, விளாத்திக்குளத்தில் 17 வயது சிறுமிக்கு நேர்ந்த கொடூரம் எல்லாத்துக்கும் தெரியும். இப்போது அந்த குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கான் அப்படிங்கிற அப்டேட்டு கிடச்சிருக்கு. தர்ம முனீஸ்வரன் அப்படிங்கிற குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கான். அந்த கொலை செய்யப்பட்ட அந்த சிறுமியுடைய நகத்தில் இருக்கக்கூடிய சதை துணுக்கு அந்த சாம்பிளை எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அதனுடைய ரிப்போர்ட்டையும் தூத்துக்குடி நீதிமன்றத்தில் கைது செய்யப்பட்டாங்களே, கைது செஞ்சாங்களே தர்ம முனீஸ்வரன் அப்படிங்கிறவனை, அவனுடைய டிஎன்ஏ டெஸ்ட்டையும் எடுத்து ரிசல்ட்டை வந்து செக் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே மேட்ச் ஆகிருக்கு. இவன் தான் குற்றவாளி, அக்யூஸ்டு அப்படிங்கிறத இப்போ ஃபைனல் பண்ணியிருக்காங்க காவல்துறை. 4வது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மே 17 அப்படிங்கிற இயக்கம் இருக்காங்களே, எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லையும் போய் ஹிந்தி எழுத்துக்களை அழிச்சுக்கிருக்காங்க. அப்போது யாருன்னா சிவா திலீபன் அப்படிங்கிற மே 17 இயக்கத்தை சேர்ந்த ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, ஹிந்தி ஒழிக தமிழ் வாழ்க அப்படின்னு ஒரு ட்ரெயின் வரும்போது தண்டவாளத்தில் விழுந்துறாரு, நிற்கிறாரு. ட்ரெயின் பார்த்தீங்கன்னா அந்த நபரை அடித்து கடந்த 1 வார காலமாக ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்த சிவா திலீபன் அப்படிங்கிறவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அப்படிங்கிற செய்தியை கேள்விப்பட முடியுது. ஆக்சுவலாக காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக ஹிந்தி மொழியை படித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த காலத்தில் ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. அதனை எதிர்த்து ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்துச்சு. அதில் நிறைய பேர் இறந்து போனாங்க. அதில் ஒரு லாஜிக் இருக்குது. இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எங்கே ஹிந்தி வந்து படித்தே ஆகணும் அப்படின்னு ஏதாவது சொல்கிறாங்களா? இல்லையே. இன்னும் சொல்லப்போனால் மோடி சர்க்கார் வந்ததுக்கப்புறம் பல காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் ரீஜனல் லாங்குவேஜஸில் நடத்தப்படுது. இதுதான் உண்மை. நீட் தேர்வுலேருந்து ஆரம்பித்து சிஆர்பிஎஃப் எக்ஸாமினேஷன் வரைக்கும் ரீஜனல் லாங்குவேஜஸில் நடத்தப்படுது. 3வது மொழி கற்றுக்கோங்க கம்பல்சரியா, அது உங்களுக்கு பிடிச்ச மொழியை கற்றுக்கோங்க அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க மோடி சர்க்கார். இப்போ பாருங்கள், சம்மந்தமே இல்லாமல் திருமுருகன் காந்தி ஹிந்தியை திணிக்க பார்க்குறாங்க அப்படின்னு ரயில்வே ஸ்டேஷனில் ஹிந்தி எழுத்துக்களை அழிப்போம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்களை கூப்பிட்டு இப்படி தூண்டி விட்டுருக்காரு. சிவா திலீபன் அப்படிங்கிறவர் உணர்ச்சி வசப்பட்டு தவறான முடிவு எடுத்துட்டாரு. இப்போ பாருங்கள், அவருடைய உயிரே போச்சு பாருங்கள். அதனால் பொலிட்டீஷியன்ஸு இளைஞர்களை தேவையில்லாமல் தூண்டி விடக்கூடாது. அரசியலுக்காக, தங்களுடைய அரசியலுக்காக இளைஞர்களை எப்படி தூண்டி விடுறதா அப்படின்னு பாஜக கொந்தளித்து பதிவுகள் போடுறாங்க. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.